வாங்க சமைக்கலாம். சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல்னு சூஸ் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வாங்க சமைக்கலாம். இந்த செக்மெண்ட்ல என்ன சமைக்க போறோம்னா ருசியான சொத்தோங் வறுவல், அதாவது கணவாய் வறுவல். வரும் தீபாவளிக்கு இந்த ஸ்பெஷலான ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டுக்குங்க. இதோட வெட்டின 3 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்குங்க. வெங்காயத்தை இந்த மாதிரி லேசாக வதக்கி விட்டுக்குங்க. காய்ந்த மிளகாவை வெட்டி சேர்த்துக்குங்க. ஒரு 10 ஊசி மிளகாவை சேர்த்துக்குங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்குங்க. எல்லாத்தையும் வதக்கி விட்டு வேக விடுங்க. இந்த மாதிரி பொன்னிறமாக ஆனோன்னு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இங்கே நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா கிண்டி விட்டுட்டு சின்னதாக வெட்டின ஒரு பெரிய தக்காளி பழத்தை சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுட்டு ஜிஞ்சர் கார்லிக்கோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வேக விடுங்க. இது நல்லா வேகட்டும். வாங்க அடுத்தது சொத்தோங் அல்லது கணவாய் பற்றி பேசலாம். இங்கே நான் 1 கிலோ சொத்தோங்க ஆஞ்சி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி இந்த சொத்தோங்க சின்ன சின்னதாக வெட்டிக்கிங்க. அப்போ தான் வேகும் போது நல்லா ரவுண்டாக வெந்து வரும். பார்க்கும் போது ரொம்ப அழகாக இருக்கும். இதை இப்போ சட்டியில் சேர்த்துக்கலாம். வாங்க. சொத்தோங்க சேர்த்தோன்னே 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் நல்லா கிண்டி விடுங்க. இந்த மாதிரி கிண்டி விட்டோன்னே சொத்தோங்க வேக விடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சொத்தோங்க தண்ணி விடும். இந்த மாதிரி தண்ணி விடும்போது மசாலா தூள்களை சேர்த்துக்கலாம். வாங்க. 1 டேபிள் ஸ்பூன் பட்டை மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் சிறுசீரகத்தூள், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மீன் கறித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், பெருஞ்சீரகம் தூள் 1 டீஸ்பூன், அரை பழத்தோட எலுமிச்சை பழசாறு இதில் ஊற்றிக்கிறேன். இதில் அறவே தண்ணி ஊற்றாம எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுட்டு வேக விடுங்க. இந்த மாதிரி நல்லா கொதிக்கும் போது 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. இது ஒரு நல்ல ருசி கொடுக்கும். தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்குங்க. லேசாக கிண்டி விட்டுட்டு நெய் சேர்த்துக்கலாம். வாங்க. இங்கே நான் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். இதோட வெட்டின ஊசி மிளகாவும் கொஞ்சோண்டு கருப்புலையும் சேர்த்துக்குங்க. இதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டு தண்ணி சுன்ற வரைக்கும் வேக விடுங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னே கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். வாங்க. இதுக்கப்புறம் லேசாக கிண்டி விட்டுட்டு அடுப்பை அடைச்சிருங்க. இதுக்கு மேலே வேக வச்சிங்கன்னா சொத்தோங் வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால இந்த வறுவல் பதத்திற்கு எடுத்துக்குங்க. ருசியான சொத்தோங் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே வாயூறுதில்ல. இந்த வறுவலை எதில் வேணாலும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். செம்மையாக இருக்கும். பொதுவாக கோழி இறைச்சி இல்லைன்னா ஆட்டிறைச்சி தான் சமைப்போம். ஆனால் நீங்கள் வரும் தீபாவளி அன்னைக்கு இந்த ஸ்பெஷலான ரெசிபியை சமைச்சு என்ஜாய் பண்ணுங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லா மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.